உள்ள தேவையில்ல. பிரசாந்த் பால் பேட்ஸ்மேன் அக்ராஸ். பேட்ஸ்மேன் அக்ராஸ் தான். அக்ராஸ்ல போயிட்டே இருக்காரு. நான் ஆடினா 5 பால்ல 4 கிராஸ். ஃபர்ஸ்ட் பால் நமக்கு அந்த வெரி ஃபர்ஸ்ட் பாலே பட்டுன்னு படவே இல்லை பாருங்க. இப்போ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். கிஷோர் கொஞ்சம் க்ளோஸ் தான். வேணாம் பாருங்க, வேணாம் லைன்ல போறீங்க. அடிச்சு அவுட். அது ரெடி. கிரி என்ன பாரு, என்னை பாரு. ஃபுல் போட்டு சக்தி ப்ரோ உங்க ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு பவுன்ஸ் எத்தனா அவன் எக்ஸ்பெக்டேஷன் இதுதான். அப்படிதான் பேசுவானுங்க, ஆனால் கடைசியாக அப்படி தான் போடுவானுங்க. இந்த இருப்பை என்னை வச்சுக்கிறது ராவடியாக இருக்குது. என்ன பண்ணுறது அட்மின் இப்போ பாரு, இந்த வீடியோவை எடுத்துருவான், டெலிட் பண்ணிடுவான். பார்த்துட்டான் அன்பே. ஓகே நியூ பேட்ஸ்மேன். ஏய் கிரி இல்லை ரைட் ஹேண்டுக்கு அவன் என்னன்னா லைன் நல்லா மிடில் ஆடுவோம், கவர்ஸ் ஆடுவோம். ஸ்ட்ரைட் பால் கொஞ்சம் பவுன்ஸ் எடுத்து அடி. ஓகேவா, அதை தான் ட்ரை பண்ணும். பேசி தான் போடுறோம், கரெக்டாக ஆடு. சக்தி ப்ரோ ரெடி. நீ ஃபுல் போட்ட தப்பு தான். இப்போ நீ போட்ட 3 பால் ஃபுல் போட்டல, அவங்க பேட் விட்றாங்கடா. என்ன பண்ணா லைனில் நின்று கொஞ்சம் பவுன்ஸே தெரியும். இவர் தான் அதான் ட்ரை பண்ணுறாரு, என்ன பவுன்ஸ் ஆக மாட்டேங்குது. லெஃப்ட்டுக்கு நல்லா இப்படி ஹைடாக கொடுக்குறாரு, அதனால் கொஞ்சம் இப்படி வைக்கணும். கேட்சு வாங்க க்ளோஸ் ஆகும். சரண் தான் ட்ரை பண்ணேன். சரண் தான் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருந்தா மேட்சுக்கு கைக்குள்ள 5 பேரை வெளியே வச்சு ஆடலாமேடா. இல்லைடா இருடா. லெஃப்ட்னால கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன் ஆச்சு பிளேயர்ஸ்க்கு. லெஃப்ட் போயிடுச்சு. இல்லன்னு 4 அடிச்சா மட்டும் தான் உங்களுக்கு ரன் வரும். சிங்கிள் தட்டினா இல்ல. இன்னொரு ஸ்பெல் இவங்க போட்டுட்டு மோகனும் சூர்யா பாவும் போட்டு ஸ்பின் அடிக்க 5 பேர் ஏத்தி வச்சிரலாம். அடிக்க பாய் இந்த ஒரே ஸ்பின் மாத்து. ஸ்பின்னே சரி ஓகே. அப்படி மாத்து அடிக்க ஆரம்பிக்குது. பின்னாடி பவுலர் விக்கெட் விடுவோம். அடுத்து மோகனும் சூர்யா பாவும் 5 பேர் வெளியே ஏத்திடலாம். போட்டா விக்கெட். ஏன் ஓவர் முடிஞ்சு விட்டு பால் டேமேஜ் பால் மாத்து போடலாம். ப்ரோ கட் பண்ணலாம். ரெடியாக இருந்தால் வரும் கைக்கு. ரெடியாக இருங்க. விக்கெட் இருக்கு. கம் ஆன் பாய்.
லவ்லி மேன் லவ்லி பிச்சு விட்டு நம்ம நான் கத்துங்க லைட்டா தான் சர்க்கிள் யாரு எவ்வளோ தருது கேட்கவில்லை சர்க்கிள்ல சி பாய்ஸ் சரி நல்லா ப்ரெஷர் போடுறீங்க. ஒரே நிமிஷம் நல்லா ப்ரெஷர் போடுறீங்க. கண்டினியூ பண்ணுங்க. 2 விக்கெட் போச்சுன்னா அவங்க பேட்ஸ்மேன் நம்ம அதை ரிப்ளேஸ் பண்ணணும். அவ்வளோதான், வேற எதுவும் மாட்டிப்பார். ஓகேவா? உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு போடுங்க. அவ்வளோதான். ஒரே ஒரு மிஸ்டேக்ஸ் மட்டும், ஃபீல்டிங் மட்டும் மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. தேவையில்ல பேட்டுக்கு. Outside, bold. Outside, wicket. செம்மையா இருக்கு. சூப்பரா போடுறீங்க. ஒண்ணே கண்டிப்பா வேணும். சூப்பரா இருக்கு. பாய்ஸ் ப்ரெஷர் போடலாம் பேசிட்டே இருங்க. கொடுக்க முடியாது போயிட்டாரு. செம கிளியர், எனக்கு தெரியும். அவர் போயிட்டாரு. டைம்ல மோகன் போடலாம் பாருங்க. 5-6 பால் போட்டு வாங்க. இங்க எடுத்தா பிரசாந்த் என்னடா ஃபீல் பண்றீங்க? பாய்ஸ் ரெடி, பொசிஷன் பாய்ஸ். இல்லை அப்படியே கண்டினியூ. அடிச்சு அவுட். ரொம்ப ஃபஸ்ட்டு பாய்ஸ். ரெடி. பேடு கையில் ஒரு பால் போட்டுருங்க. இல்லைடா முடு வச்சாங்க. இது சரண் கேப்டா. மச்சான் கேமராவில் ரெக்கார்டு. ஓடிட்டு இருக்கு. பாய்ஸ், நாங்கள் ஆர்கனைசர்கள்லாம் பயங்கர ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் மேட்ச் மிஸ் மட்டும் கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாராவது இதை பார்க்குற ஆர்கனைசர் ப்ளீஸ் மேட்ச் கம் பண்ணுங்கள். சரி, ஃபீஸ் கம் பண்ணுங்கள். ஓவர்ஸ் மட்டும் கம் பண்ணுறீங்க. அவ்வளோ நேரம் கவர் பண்ணிட்டு இருக்கேன் 2 பேர்த்தையும். யார் 2 பேரா? அவங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்கு ப்ரோ. அப்படியா?